அன்புக்குரியவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே 1 நாளாகமம் 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். ஆம், தாவீது சேனைகளுக்கு பெரிய தலைவனாய் மாறினான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு இருந்ததுனால அவனை சார்ந்ததான அநேக வேலை செய்வதற்கு, உதவி செய்வதற்கு, யுத்தத்திலே பல விதங்களிலே பங்கேற்பதற்காக பலரும் வந்து சேர்ந்தார்கள் சரியான நேரத்திலே. இந்த செய்தியை கேட்கிற போது நமக்கு ஒரு காரியம் புரிகிறது. இத்தனை நபர்கள் தாவீதை தேடி வந்ததுக்கு காரணம் அவன் மேலே இருந்த தேவனுடைய அழைப்பும் அபிஷேகமும். அதே போலதான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார், ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தனித்துவமானவர்கள், தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்கள் மேலே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டம் இல்லாமல் இந்த வார்த்தை உங்கள் காதுகளுக்கு வரவே வராது. நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறீர்கள். தேவனால வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மகளாக இருக்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு நான் ஒருவனுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் ஒரு கடினமான ஒரு வேலையில மற்றவங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன் என்று எனக்கு எப்படி நாளைக்கு இப்படிப்பட்டதான உதவி செய்யக்கூடிய நபர்கள் வருவார்கள்? நான் இப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருக்கிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான ஒரு வேலையில இருக்கிறேன். இப்படி பல விதங்களிலே உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்கலாம். தேவ திட்டம் ஒரே நிமிஷத்துல தலைகீழாக உங்கள் வாழ்க்கை மாற்றி போடும். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் வாழ்விலே தேவனுடைய பெரிதான திட்டம் இருக்கிறபடினாலே அதற்கேற்ற நபர்கள் சீக்கிரமாக வருவார்கள். காரியங்கள் உங்களை கொண்டே கர்த்தர் தேசங்களிலே செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறபடியினால் அதற்கேற்ற நபர்கள் உங்களை தேடி சீக்கிரமாக வருவார்கள். உங்களை சுற்றி ஒரு கூட்டமே இருக்கும். ஒருவேளை இன்றைய நிலை அப்படி இல்லாமல் இருக்கலாம். நாளைய சூழ்நிலைகள் அப்படி உங்களுக்கானதாக இருக்கிறது. நாளைய தினம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடிய தளபதிகளை உங்களுக்காக எழுப்பக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நான் வேலைக்கு போகிறேனே என்று. இல்லை, உங்களுக்காக வேலை செய்யக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்ப சித்தமாயிருக்கிறார். ஆகவே நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட மகளாக இருக்கிறபடியினால் நிச்சயமாக காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் தனித்துவமானவர்களாக இருக்கிறபடியினால், உங்கள் தலையின் மேலே கர்த்தருடைய அழைப்பும் அபிஷேகம் இருக்கிறபடியினால், நீங்கள் பெரிய தலைமைத்துவத்துக்குள்ளாக இருக்கிறபடியினால் உங்களை சுற்றி சிலர் இருப்பார்கள். நீங்கள் கை நீட்டினால் அந்த காரியம் நடக்கும். நீங்கள் கை நீட்டி அந்த நபர் என்று சொன்னால் அந்த நபருக்குண்டான காரியம் என்னவோ அது நடக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். காரணம் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய இரக்கம், கிருபை, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்க அலாதியான பிரியம். ஆகவே அந்த பிரியத்துக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேலே இருக்கிறபடியினால் நீங்கள் நாளுக்கு நாள் வர விருத்தி அடைவீர்கள், உயர்வீர்கள். காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். நாளைய தினம் உங்களின் தினமாகவே மாறும். பயப்படாதீர்கள், எழும்புங்கள். பரலோக பிதாவே, தாவீதுக்கு கொடுத்த உயர்வை கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் வாழ்விலும் அப்படிப்பட்ட உயர்வையும் மேன்மையும் முன்குறித்த தயவுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே அடுத்த எல்லைக்குண்டான உயர்வு ஆண்டவரே நீர் தந்து உயர்த்துகிறீர். ஒவ்வொருவரையும் இந்த நாளில் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.